ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 5 முட்டை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். 15 ml மாதிரி எண்ணெய் இட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா நம்ம வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம், அதை கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இது நல்லா வெங்காயம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். அடிக்கடி திறந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டால் மட்டும்தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அதனால் தேவையான அளவு எண்ணெய் அதுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகா அந்த மல்லி, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளியும் நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இதை மூடி போட்டுட்டு மறுபடியும் திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மல்லி தூள் சேர்க்குறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லித்தூள் போட்டோன்னே நமக்கு திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கறி மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு திக்காக அந்த கிரேவி கிடைக்கும். இதில் மசாலா எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ எவ்வளோதுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோதுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தாராளமாக ஒரு மதியானத்துக்கும் நைட்டுக்கும் நம்ம இதை குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டில். ப்ளஸ் என்னன்னாக்கா உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் இறால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இறால் சாப்பிட்றவங்கலாம் இருந்தீங்கன்னாக்கா இறால் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இறால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது தட்டை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இதில் முக்கியமாக மறந்துடாமல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த பச்சை வாசனெலாம் போய் நல்லா இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை எல்லாத்தையும் இதில் ஊற்றி நம்ம மறுபடியும் முட்டையை வேக வைக்கலாம். ஃபுல்லாக முட்டையை ஊற்றிட்டேன் நான். ஊற்றிட்டு முட்டை ஊற்றினதுக்கப்புறம் கலக்கக்கூடாது. நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முட்டை வெந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து வைப்போம். சிம்மில் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சிடலாம். குழம்பு முட்டை எல்லாமே நல்லா நமக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா முட்டை உடஞ்சிரும். நம்ம முழு முட்டை போட்டிருக்கோம். இதில் நீங்கள் வேணுன்னா வேக வச்ச முட்டையை வேக வச்சுட்டு அதை பாதியாக கட் பண்ணி கூட 2ஆக போடலாம். ஸோ சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மெல்லு, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கடைசியாக. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்ட 3/4 டீஸ்பூன் உப்புவே கரெக்டாக இருக்கும். இதில்
ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராசஸ் வந்து லேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கனாக்கா டக்குன்னு எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதில் 4 முட்டை தான் நான் வந்து முழு முட்டை ஊற்றிருக்கேன். கடைசி 5வது முட்டை வந்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட மாதிரி நான் ஊற்றிட்டேன் நான். ஸோ அதனால் அது வந்து சேர்ந்தா மாதிரியும் முட்டை வந்து நல்லா சேர்ந்தா மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் சால்னா மாதிரி சப்பாத்தி, பராட்டாக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.